சலார் படத்தோட கதையை டேரக்டர் சொல்லிட்டாருங்க. 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிரேட் எனிமியாக மாறுறாங்க. ஏன் மாறுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம காசு கொடுத்து இந்த டிக்கெட் எடுத்து இந்த படத்தை பார்க்குறோம். இதுக்கு நடுவில் நமக்கு பிடிச்ச ஸ்டாரை கொண்டாடி என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துக்கிறோம். இதுக்கு தானே படத்துக்கு போகிறோம். இது உண்மையிலே இந்த படத்தில் கிடச்சிதா அப்படின்றத இந்த ரிவ்யூவில் பார்ப்போம். படம் முழுக்க கருப்பாக இருக்குதுங்க. எதை பார்த்தாலும் கருப்பாக இருக்குது. எல்லா லொக்கேஷனும் ஒரே மாதிரி இருக்குது. எல்லா பேக்ட்ராப்பும் ஒரே மாதிரி இருக்குது. ஒரே மாதிரி வீடாக இருக்குது. இப்போ வெள்ளையாக லொக்கேஷனும் வெள்ளையாக எல்லாமே இருந்தால் உனக்கு புரிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் டிஃப்ரென்ஸ் புரியும். அதனால் கதை புரியும். ஒரு காலகட்டத்தில் ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த ஒரு கதையை ஒரு சீனில் காமிச்சிட்டு அதோட பேக்ட்ராப்பும் கருப்பாக இருக்கும்போது அதே மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துல இன்னொரு கதையை காமிக்கும் போது ரெண்டுத்துமே டிஃபர் பண்ணிக்கிறதுக்கு மைண்ட் ஒத்து போக மாட்டுது. இது எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா இல்லையான்னு தெரியல. உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். 2 பெஸ்ட் ஃப்ரெண்டு ஏன் பிரிஞ்சாங்க, ஏன் அவங்களுக்குள்ள சண்டை வந்தது, மிகப்பெரிய எனிமையாக மாறினாங்க அப்படின்றதுக்கு இந்த படம் முழுக்க கதையை சொல்லாமல் இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுமா, ஃப்ளாஷ்பேக்கில் எப்படி இருந்தாங்க, இது என்ன ஸ்டோரி தெரியுமா, எதனால் இது இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி படம் முழுக்க குழப்பல் தனமான ஒரு கேள்விகளை எழுப்புகிற மாதிரியான சீன்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கு நடுவில் எமோஷன் கலந்த ஃபைட்ஸ் நிறையா இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம ஒரு 150 ரூபா 170 ரூபா கொடுத்து ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னும்போது அதுக்கு ஒர்த்தா, அதாவது இந்த பார்ட் 1 6 ஃபயர் அப்படின்றது இதுக்கு ஒர்த்தா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். பார்ட் 2ல் கதை இருக்குங்க. பார்ட் 2 நல்லாயிருக்கும். அதுக்காக இப்படி தான் பண்ணுறாங்க. பார்ட் 1 இது என்ன வேர்ல்டுன்னு தெரியப்படுத்துறதுங்க. பார்ட் 2ல் தான் ஆக்சுவல் கதையே இருக்குது. அப்படின்னா பார்ட் 1 நீங்கள் என்னன்னு சொல்லி ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் பண்ணாமல் வெறுப்பேற்றுற மாதிரி ரெகுலராக டைலாக்ஸ் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க டைலாக்ஸ் கேட்குறதுக்கு 170 ரூபா கொடுக்குறோம். அடுத்த பார்ட்டில் 170 ரூபா கொடுத்து தான் அந்த கதையை தெரிஞ்சுக்கணுன்ற நிபந்தனையை ஏன் வைக்கிறீங்க? பார்ட் 2ல் ஆக்சுவல் கதையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஏன் பார்ட் 1க்கு 170 ரூபா கொடுக்கணுன்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கு கதை புரியணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல இருந்தே போகணும் இல்லையா, அது வரலாறு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அது பார்ட் 1ல் இருக்குது. பார்ட் 2ல் அது எதனால் அப்படின்றதுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது பொதுவாக எல்லாரும் சொல்கிறது தான். ஆனால் பார்ட் 1ல் அந்த வரலாறு தெரிஞ்சுக்கும் போது அது ஒரு சுவாரஸ்யமான வரலாறாக இருந்தால் கூட பரவாயில்ல. உதாரணத்துக்கு சொல்கிறேனே, அதாவது பிரசாந்த் நீல் இந்த படத்தோட டைரக்டர் ஸ்ருதி ஹாசனுக்கு கதை கேட்டிருக்காங்க, சொல்லலை போல இருக்கு. அதுக்கு பதிலாக மைம் கோபிகையில் சொல்லிட்டாரு. மைம் கோபிக்கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் உனக்கு கதை சொல்லிட்டேன்ல, அதை அப்படியே நீ கார் ஓட்டிக்கிட்டே ஸ்ருதிஹாசன் கையில் சொல்லிக்கிட்டே கார் ஓட்டிக்கிட்டே போ, இதுதான் அந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லிட்டாரா என்னன்னு தெரில. படம் முழுக்க கார் ஓட்டிக்கிட்டு கதை சொல்லிக்கிட்டே இருக்காரு, பேசிக்கிட்டே இருக்காங்க. பேக்ரவுண்டில் பிஜிஎம் போட்டு ஸ்லோ மோஷனில் நடந்து வந்துக்கிட்டே ரீல்ஸ் எடுக்கிற மாதிரி இந்த படம் முழுக்க ஸ்லோ மோஷனில் ஃபைட் எடுத்துகிட்டு பின்னாடி அவர் ஓவர் பில்டப் பண்ணுற மாதிரி டைலாக் சொல்லிவிட்டு மியூசிக் ஆட் பண்ணிட்டா இந்த படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்வி எழுது. பொதுவாக இந்த மாதிரி பில்டப் படங்கனாலே லாஜிக் எதிர்பார்க்க முடியாது. லாஜிக் எதிர்பார்க்காமலே அந்த கதை கூட மெர்ஜாகி எமோஷனாக கலந்துட்டோம் பிஜிஎம்மோடு சேர்ந்து அப்படின்னா இந்த கதை ஒர்க் ஆகும். கேஜிஎஃப்ல அந்த மாதிரி தான் ஒர்க் ஆச்சு. எல்லாருக்குமே அப்படி தான் ஒர்க் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு எமோஷன் இருந்தது, அதனால் அது ஒர்க் ஆகிருக்கிறதுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. இந்த படத்துலேயும் அதே மாதிரியான செட் பீசஸ் நிறைய வச்சுருக்காங்க. அஃப்கோர்ஸ் அம்மா சென்டிமெண்ட், அம்மா சொன்னாலே ஏன் எதுக்குன்னு கேட்காம செய்வார். ஆம்பளை குழந்தைங்க கூட கிரிக்கெட் விளையாடுவார். ஆம்பளை குழந்தைங்களாம் அவரை இன்சல்ட் பண்ணி சல்யூட் அடிக்க சொல்லுவாங்க. பொம்பளை குழந்தைங்கள்லாம் கையெடுத்து கும்பிடுவாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களை கவர் பண்ணுறதுக்கான சில எலமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணது எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகலை. போன படத்தில் நல்லா இருந்தது. அதுவும் இல்லாமல் பிரபாஸ் அவர்களை பார்த்தாக்கா ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்க மாதிரியே இருக்க மாட்டார். ரொம்ப ஒரு சோம்பேறித்தனமான முகம் கலந்த நபராக இருக்கார். ஆனால் அவர் சண்டை போடும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு தெரியல. அவரோட உடல் தோற்றமும் அவர் உடல் வாக்கு இதெல்லாம் செட் ஆகி ரொம்ப நல்லா ஃபைட்ஸ்லாம் 2-3 ஃபைட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அது செகண்ட் ஹாஃபில் கான்சார் நகரத்திலேயே ஒரு குழந்தைக்காக அவர் சண்டை போடுற அது ஒன்று மட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்தமாரி படத்துக்கு மிக முக்கியமாக ரசிகர்கள் என்ன எதிர்பார்த்து போவாங்க அப்படின்னாலே கூஸ்பாம் மொமெண்ட். அவர் எப்படா அடிப்பாருன்றதுக்காக அவர் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சீன்ஸ்லாம் க்ரியேட் ஆகி அடிடான்னு உள் மனசுக்குள்ளாரே சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் இந்த படத்துக்காகலாம் மெயினாக ரசிகர்கள் குவியறதுக்கு காரணம்.
அது இந்த படத்தில் கூஸ்பாம் மூமெண்ட்ஸ்னு எதுவுமே கிடையாது. மேபி 1-2 மூமெண்ட்ஸ் இருந்திருக்கலாம், ஆனால் அது ரொம்ப என்ஜாயபிள் மூமெண்ட்டாக இல்லை. இந்த படத்தில் பிரபாஸோட அம்மா, அதாவது தேவாவோட அம்மா தேவரதா, அந்த கேரக்டர்கிட்ட பிளாஸ்டிக் கத்தியை கூட கொடுக்க மாட்டாங்க. ஒரு பிளாஸ்டிக் கத்தியை கூட கொடுக்கலனா பையபிள் எம்மா பெரிய சம்பவக்காரனாக இருப்பான் அவங்க பையன். அப்புறம் 7 வருஷமாக எல்லா சிசிடிவிலையும் தேடுறாங்க. அவங்களோட எதிரிகள்லாம் வந்து இவங்க ஊர் விட்டு ஊர் போகிறத 7 வருஷமாக சிசிடிவி ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்காங்க. அதை விட ஸ்ருதிஹாசன் வந்து அவங்க அம்மாவோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக அந்த ஊருக்கு வந்ததாக சொல்கிறாங்க. வந்தவங்க நேராக எடுத்து போய் தேவா கேரக்டர் பிரபாஸ் கையில் கொடுத்துட்டு அன்றைக்கே இடத்த காலி பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனையில் மாட்டியிருக்கவே மாட்டாங்க. இந்த கதையே இல்லை. மைம் கோபியோட கதையை கேட்டே இருக்க தேவையில்லை. காரில் உட்காந்து எவ்வளோ தூரம் கேட்டு போகிறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. வந்த அன்றைக்கே அஸ்தியை எடுத்து போய் இதை கரைச்சிருங்க அப்படின்னு சொல்லி பிரபாஸ் கையில் கொடுத்துருந்தோன்னா இவ்வளோ பிரச்சனையில் மாட்டியிருக்க மாட்டாங்க. அதை விட்டுட்டு எல்லாம் மாட்டினதுக்கப்புறமா கொடுக்குறாங்க, இதை கரைச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சென்டிமெண்ட்டை போட்டு போகிறாங்க. இந்த படத்தில் நாரங்கோட பையன் விஷ்ணுவை கொண்டுட்ட உடனே அந்த அரசாங்கத்தில் மீட்டிங் வைக்கிறாங்க. மீட்டிங்கில் எல்லாரும் முக்கியமான நபர்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க, கவர்னர்னு சொல்லப்படுறவங்க எல்லாரும். அப்போது அந்த இடத்துல நாரங்கு என்ன பண்ணுறாரு, கத்தி எடுத்துக்கிட்டு போகிறாரு. எதிர்க்க வந்து வரதாவும் தேவாவும் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ வரதாவை வெட்ட போகிறாருன்னு போயிட்டு இருக்கும்போது தேவா பயங்கரமாக கெஞ்சுவார், என் நண்பனை விட்டுரு, என்ன கொலை பண்ணுற அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த இடத்துல தேவா எவ்வளோ கெஞ்சும் கேட்காம நாரங்கு வரதாவை கொல்ல தான் போகிறேன்னு கத்தி எடுத்துக்கின்னு போவார். அதை பார்த்துட்டு இருந்த தேவா டக்குன்னு கத்தி எடுத்து நாரங்கோட கையை வெட்டிடுவார். அப்போ உடனே தலைமையில் இருக்க அந்த பொண்ணு வந்து சுடுறா அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி இருக்க கமாண்டோஸ் எல்லாருக்கையும் சொல்லுவாங்க. அவனுங்க எல்லாரும் துப்பாக்கி எடுத்து அவ்வளோ பேர் நிற்பானுங்க. எல்லாரும் துப்பாக்கியில் இருக்கிற புல்லட்டை கீழே போட்டு தேடிக்கிட்டு இருப்பானுங்க. கடைசி வரைக்கும் சுடுவான்லான்னு பார்த்தா சுடவே மாட்டானுங்க, இட்டு போய் ஜெயிலில் போடுவானுங்க. இது என்ன லாஜிக்காக இருக்குது? இப்போ தேவாவுக்கு வந்து சப்போர்ட் வரதா தான், வரதாவுக்கு சப்போர்ட் தேவா தான். அதை தவிர அங்கே வேறு யாரும் பெருசாக இல்லை. அந்த மந்திரி அவையில் அந்த அரசாங்கத்துலேயே யாரும் சப்போர்ட் இல்லை. மீது எல்லாரும் ஒற்றுமையாக செயல்படுறாங்க. அந்த நிபந்தனை கீழே தான் அவங்க வந்து செயல்படுறாங்கன்னே வச்சுப்போமே. அந்த நிபந்தனையில் கவர்னரை சுட்டுட்டா சும்மா விட்ருங்க அப்படின்ற மாதிரி இதாக இருக்குதா என்ன? சுடணும்னா சுட்டுருக்கலாம்ல, எடுத்து போய் ஜெயிலில் போகணுன்றதான் ரூல்ஸா? சுடுறான்னு சொல்லிட்டாங்க, அப்போ சுட முடியாத சூழ்நிலை ஆச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சுட்டுருக்கலாம்ல. இந்த மாதிரி ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு சீனாக இருந்தது. அதே மாதிரி பிரசாந்த் நீலோட படங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருட்டில் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிடுவாங்க, சோறு குழம்புலாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இருட்டில் சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க இல்லையா? அதை வந்து எப்படி வந்து அப்புறம் இருட்டில் சாப்பிட முடியும்? லைட்டும் போட முடியாது, ஏன்னா இருட்டில் இருக்கிற படம். எப்படி போடுவாங்க? மின்னல் வெளிச்சம் தான், மின்னல் வெளிச்சத்தை வச்சு சாப்பிடுவாங்க. அப்போ அடிக்கடிக்கு அந்த படத்தில் மின்னல் வெளிச்சம் அடிச்சுக்கினே இருக்கும். அதுவும் நீங்கள் பார்க்கலாம். அந்த சீல்னு ஒன்று விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, சீல் மேட்ரு. அந்த சீலை பார்த்துட்டா பக்கத்து நாட்டில் இருக்கவெல்லாம் பயப்படுறான், எல்லா அதிகாரிகளும் பயப்படுறான், போலீஸ்காரெல்லாம் கேட்டு திறந்து விட்றான். அப்படி என்ன தான் அந்த சீலுக்கு அவ்வளோ பில்டப்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீல் மேட்ரு வந்து பிருத்திவிராஜோட இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு தான். அதோட சீல் சப்பே ஆகிடுது. போகிற வரவனுங்கெல்லாம் சீலை குத்திக்கின்னு இருக்கானுங்க, சிம்பிளாகிடுது. அப்புறம் வழக்கம் போல் என்ட்ரியை போடு. படத்தில் வந்து ஒரு சண்டைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1 மினிட் ஹோல்டு பண்ணுறாங்க. அதாவது சண்டை போட்டு எந்த சவுண்டும் இல்லாமல் ஒரு 1 மினிட் சொல்ல முடியாது, கொஞ்சம் நேரம் வந்து ஹோல்டு பண்ணுறாங்க. அது வந்து ரசிகர்கள் கத்துறாங்களா இல்லையா, படம் ஓடுமா இல்லையான்னு ஃபஸ்ட்டு படத்துலேயே தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹோல்டு பண்ணுறாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன். உதாரணத்துக்கு நாரங்க வந்து தேவா வந்து கொண்டுடுவார்ல, அதுக்கப்புறம் வந்து சத்தமே இருக்காது, அப்படியே அமைதியாக அவர் தலை கீழே உருண்டு வந்ததுக்கப்புறமா அப்படியே ஸ்லோவாக கீழே விழுவார். அது மாதிரி இன்னொரு சீன்லேயும் இருக்குது. இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் நாளே, கொஞ்சம் பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் நல்லா இருக்குதா இல்லையா, ரசிகர்கள் கத்துறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி. கேஜிஎஃப் வந்து ஏன் நம்ம இந்த அளவுக்கு கேள்விலாம் கேட்கல அப்படின்னா, அது வந்து 80s நடந்த மாதிரியான ஒரு கதை. அதாவது அதுக்கு முன்னாடியே கூட இருக்கலாம், அது ரொம்ப பழைய கதை, பழைய காலத்தில் நடந்தது அப்படின்ற மாதிரி டைரக்டர் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த சலார் படம் வந்து இப்போ நடக்கிற கதை. அதனால தான் சிசிடிவி செக் பண்ணுறது, இந்த மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இவ்வளோ கேள்வி வருது. அந்த கேள்விக்கு ரீசனபிளாக அவங்க வந்து படம் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நான் படம் பார்த்துருக்கேன் இல்லையா, நான் வந்து மெனக்கிட்டு இன்றைக்கி இந்த நல்ல டேரக்டரு, நல்லாயிருக்கும் படம் அப்படின்றதுக்காக 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இந்த படம் பார்க்குறேன் நான் ஒரு ஊரில் இருந்து.
பயங்கர எதிர்பார்ப்போட போய் ஒரு ஏமாற்றத்தை அடைஞ்சிட்டா எப்படி இருக்கும், அதோட ரிவ்யூவோட வெளிப்பாடு தான் எப்படி இருக்குது. இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூவை பொறுத்த வரைக்கும் எடிட்டிங் நல்லா இருக்கு. உஜ்வால் குல்கர்னி அவர் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு ஷேக்கியான ஒரு மியூசிக்கோட சேர்ந்த ஒரு ஷேக்கியான ஒரு எடிட் இருக்கு இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் குறிப்பாக அது பிரபாஸோட ஆரம்ப கட்ட சீன்லலாம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, புவன் கவுடா அப்படின்னு சொல்லிட்டு. மியூசிஷியன் வந்து ரவி தான் ஒர்க் பண்ணுவார், ரவி பசரூர் அப்படின்றவர். மியூசிக் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. கேஜிஎஃப் தான் நல்லா இருந்தது. இதுவும் கம்பேர் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் இவர் கையில் இதை நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா, அது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் படம் முழுக்க வாய்ஸ் ஓவர்ஸ்லாம் குரல்கள் நல்லாயிருக்கு. அது தொடர்ந்து பேசும்போது ரொம்ப எரிச்சலாக இருக்குது. நீங்கள் அதை ஃபீல் பண்ணீங்களா என்னன்னு தெரில. பேசிக்கிட்டே இருக்காங்க, படம் முழுக்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ஈஸ்வரி ராவ் அவங்க தான் வந்து பிரபாஸோட அவங்க அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் ஸ்ரீயா ரெட்டி அவங்களோட ஆக்டிங் பிரமாதமாக இருக்குது. கருடா அவர் வந்து வழக்கம் போல தான், அவரோட வில்லத்தனமானது அவரோட முகத்திலே தெரிஞ்சிடும். பிராம்ஜி ஃபைனலாக ஒரு எலமெண்ட் இருக்குது, அவர் எப்படி அவரோட டீம்லாம் ஸ்ட்ராங் பண்ணுறாருன்ற மாதிரி, அது ஒரு அளவுக்கு நல்லாயிருக்கு. அப்புறம் இன்னொருத்தர் வந்து இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, அவர் பேர் எனக்கு தெரியல. பூசையெல்லாம் போட்டுக்கின்னு, உடம்பு முழுக்க பூசையெல்லாம் போட்டுக்கின்னு கஞ்சா இழுத்துக்கிட்டு இவெல்லாம் ஒரு ஆளை நான் போட்டு தாக்கிடுவேன் அப்படின்ற மாதிரியே ஒரு டோனில் பேசினுக்கிறாரு. அவர் என்னதான் ஒரு பயங்கர பக்தன்னு நினைக்கிறேன். அவர் பெரிய ஆளாக காமிக்கிறாங்க, அது அடுத்த பார்ட்டில் தான் ரிவீல் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த பார்ட்டில் அது வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டராக வடிவமைச்சிட்டாங்க. ஜான் விஜய் வந்து பண்ணியிருக்காரு பாருங்க ஒரு கேரக்டர். அவர் பொதுவாகவே அவர் பாடி லாங்குவேஜ்லாம் வந்து ஒரு ஸ்டைலாக இங்கிலீஷ் பேசிக்கினே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஊருக்குனே இருக்கிறவங்களோட முகம் மாதிரி ரொம்ப அழகாக அவரோட வில்லத்தனமான நயவஞ்சகமான சிரிப்பு சகுனி மாதிரி பண்ணியிருக்காரு. அதில் கொஞ்சம் சென்னை லாங்குவேஜ் வெளிப்படுது. அவர் தொடர்ந்து பேசிக்கினே இருக்கும்போது அது ஒரு கட்டத்துக்கு மேலே எரிச்சல் ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்கும் மேலே ஒரு சில சீன்ஸ்லாம் நம்ம பேசலாம். ஸ்ருதிஹாசன் வந்து பிரபாஸோட அவங்க அம்மா வந்து ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து ஸ்டாஃபாக வராங்க ஸ்கூலுக்கு. அவங்க வந்து அவங்க அம்மா வந்து ஒரு 10 மணி 9 மணி வாக்கில் தையல் மிஷினில் தையல் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. தையல் ஓட்டிக்கிட்டே இன்டர்வியூ எடுக்கிறாங்க, அப்போவே செலக்ட் ஆகிடுறாங்க. நான் கேட்குறேன், 10 மணி 9 மணிக்கெலாம் எந்த ஸ்கூல் டீச்சரே இன்டர்வியூ எடுப்பாங்க? 2 உயிர் நண்பர்கள்னு கதையை சொல்கிறாங்க டீசரில். 2 உயிர் நண்பர்கள் மாதிரியே ஃபீல் ஆக மாட்டுது. எல்லாத்தையுமே நான் அந்த ஒரே பார்ட்டில் எதிர்பார்க்கலைங்க. உயிர் நண்பர்களை வலு சேர்க்குற மாதிரியான ஒரு சில சீன்ஸாவது இதில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. அவர் நண்பனுக்காக உயிரை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, இது பொதுவாக எல்லாரும் சொல்கிறது தான். சாருக்கு ஒரு வேர்ல்டு வந்து கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா, அது ரொம்ப நல்லா இருக்குது. செட் ஒர்க்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, பேக் ட்ராப்ஸ் இதெல்லாம். ஆனால் இருட்டாக இருக்குது, அதுதான் ஒன்று கடுப்பாக இருக்குது. கான்சாரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஆட்சி பண்ணுறாங்க. அவங்களே வந்து வெவ்வேறு பொறுப்புகளில் இருக்காங்க. ஒரு சேர் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க. அதில் ஹெட்டாக இருக்கிறவர் வந்து அவங்க சொந்த பையன்கையிலே பேசாமல் இருக்கார். 25 வருஷம் ஆகுது, விலைக்கு ஓரமாக வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மருமகன் அவன் சொன்ன உடனே அவரை வந்து ஒரு சேர் போட்டு உட்காந்துக்க சொல்கிறாரு அவங்களோட ஒரு குரூப்பில். இது கதையாக பில்ட் ஆகி உண்மையிலே அவங்களுக்குள்ள எதனால் பகை ஏற்பட்டது, பெரிய கதையாக இதை உருவாக்கி அதுக்குள்ளார இருக்க கான்ஃப்ளிக்ட்ஸ், அதுக்குள்ளார இருக்க சுவாரஸ்யமான அந்த வேர்ல்டு கிரியேஷனுக்குள்ளார அடாப்ட் ஆகிற மாதிரியான ஸ்டோரி டெல்லிங் இதெல்லாம் இருக்கும்போது இந்த படம் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த பார்ட் 1 பார்த்தது வரைக்கும் நான் சொல்கிறேன், சீஸ் ஃபயர் சலார் படத்தை பொறுத்த வரைக்கும் சலார் சீஸ் ஃபயர்னு சொல்கிறாங்க. இந்த சீஸ் ஃபயர்னால் என்ன மீனிங் அப்படின்றது இந்த படத்தில் சொல்லியிருக்காங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. நான் தவற விட்டேன்னா நீங்கள் சொல்லுங்கள். சீஸ் ஃபயர்னால் போர் நிறுத்தம் அப்படின்னு வந்து கூகுளில் மீனிங் வருது. இதில் என்ன போர் நிறுத்தியிருக்காங்க? வந்து இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப போராக இருக்குது, பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, போராக இருக்குது. போரை கூட நிறுத்த மாட்டாங்க, அந்த போர் அடிக்கிறதே நிறுத்தாமல் பண்ணுறாங்க. அதான் போர் நிறுத்தம் சீஸ் ஃபயர்னு நினைக்கிறேன். அடுத்த பார்ட்டில் என்ன தான் கதைன்னு பார்ப்போம். இப்போதைக்கு என்டர்டைன்மெண்ட்டும் இல்லை, முழுக்க இப்படியே இருக்குது. அதனால் ஒரே வருத்தம். உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த படம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படத்தோட முழு விமர்சனமும் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது வந்து ரோஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப்.